ஐயா ஜோமனு எல்லாரும் ஜோமனு சோத்திரம். ஆமென் 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 ஆமென். உன்னை கொண்டு என்று அநேக காரியங்களை ஆண்டவர் நம் மூலமாக நம்மை கொண்டு செய்வதற்கு நான் தகுதியுள்ள பாத்திரமாக மாறணும். ஆண்டவரை எவ்வளோ காலங்களை நான் பயன்படுத்தாமல் விட்டுட்டேன். ஆண்டவர் இருக்கிற காலத்தை நான் பயன்படுத்திக் கொள்ள முடியாது. கர்த்தருடைய அபிஷேகம் மேல் இரட்டிப்பாக இறங்குவதாக, கர்த்தருடைய அபிஷேகம் எங்களுக்கு 2 மடங்கு வல்லமையாக இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. அபரபா ஷபரபரா தீரபரா. ஹல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். ஷபரபரா தீரபா ஷபரா தீரபரா. ஜெபமனுங்க, எல்லாரும் வாயை திறந்து ஜெபமனுங்க. ஒரு வீட்டிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அந்த அபிஷேகம் ஜெபத்துக்குள்ள ஆண்டவர் தரப்போறாரு. அவருடைய சித்தம் மாற போறது கிடையாது. அவருடைய திட்டம் நிறைவேற போகுது. அதுக்கு நான் தகுதியாக மாறணும். நம்ம எல்லாரும் அதுக்கு தகுதியுள்ள பாத்திரமாக மாறணும். ஹல்லேலூயா. வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே, வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. 17 வகையான மாம்சத்தின் கிரியைகளை அழித்து போடும் ஐயா. 9 வகையான ஆவியின் வரங்களையும் கனிகளையும் 8 வகையான ஊழியங்களையும் தந்து நாட்களிலே ஒவ்வொருவரையும் விசேஷித்த விதமாக பயன்படுத்தும் ஐயா. ஒவ்வொருவரும் கொண்டு வந்த பிரச்சனைகளை எல்லாம் தீரட்டும் ஆண்டவர். எங்களோடு இணைந்து செல்லாதவர்களை சந்தியும் ஆண்டவர். என்னுடைய விசுவாசத்தோடு இணைந்து செல்லாதவர்களை சந்தியும், என்னுடைய ஜெபத்தோடு இணைந்து செல்லாதவர்களை சந்தியும், என்னுடைய உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களை சந்தியும். இந்த ஊழியம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஊழியமாக, தேவனால் தொடங்கப்பட்ட இந்த ஊழியம், தேவன் தொடங்கி வைத்த இந்த ஊழியம், தேவன் நடத்தி கொண்டிருக்கிற இந்த ஊழியம், தேவன் நடத்தி முடிக்க போகிற இந்த ஊழியம். அல்லேலூயா. சங்கரபாலா தீரபாலா பாலா கரபாலா பாலா ரிபி கபாலா தோரபா ஷபாலா பாலா 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 பாலா. மேலும் ஒவ்வொருடைய இருதயமும் அக்னியாய் மாறட்டும். ஒவ்வொருடைய இருதயமும் அக்னியினால் நிரம்பட்டும் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஷபரபா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வருகை சமீபம். ஆண்டவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாறும். இன்னும் கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான். ஆண்டவரை நான் தொடர்ந்து அண்டிக் கொள்ள எனக்கு உதவி செய்யும் ஐயா. அண்டிக் கொள்ளாதவர்கள் எல்லாருமே அண்டிக் கொள்ள கிருபை தாரும் அப்பா. எல்லாரும் கர்த்தருடைய கிருபைக்கு ஸ்தோத்திரம். யாரும் செல்லாத வழியிலே நம்மை ஆண்டவர் கொண்டு செல்வார். யாருக்கும் அளிக்காத கிருபைகள், நமக்கு விசேஷித்த கிருபைகளை தேவன் நமக்கு தருவார். அவரை போல இவரை போல அங்கே என்று சொல்லி நம்முடைய கண்கள் யாரையும் பார்க்க வேண்டாம். இயேசுவை நோக்கி பார்ப்போம், இயேசுவை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. இயேசுவின் பின்னால் போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். இன்னோக்கை நான், இன்னோக்கை நான், இன்னோக்கை நான், இன்னோக்கை. சிலுவையின் முன்னால் உலகம் என் பின்னே, சிலுவையின் முன்னால் உலகமே பின்னால், என் முன்னே உலகம் என் பின்னே. No turning back, no turning back. இன்னோக்கை நான், இன்னோக்கை நான். இயேசுவின் பின்வாங்கின தன்மையெல்லாம் மன்னியும்.
இனி என்னை விசேஷமாக பயன்படுத்தும் ஆண்டவரே. என் ஜெபங்களிலே அக்கினி இறங்கட்டும் அப்பா. மோசேயுடைய மாமனார் சொன்ன ஆலோசனையின்படி ஜெப ஐக்கியத்தில் உண்மை உள்ளவர்களும் தேவனுக்கு பயந்தவர்களும் பொருளாசை வெறுக்கிறவர்களும் திறமை உள்ளவர்களை கர்த்தர் எழுப்பணும். இவங்க 1000 பேருக்கு அதிபதி, 500 பேருக்கு அதிபதி, 10 பேருக்கு அதிபதி, 50 பேருக்கு அதிபதி, 100 பேருக்கு அதிபதிகளாக இருந்து அவங்க ஒரு கூட்ட ஜனத்தை நடத்திக்கிட்டே இருக்கணும். பெரிய பிரச்சனைகளுக்காக தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது தேவன் பதில் அளிக்கும்படியாக, தேவனுடைய பதில் திட்டமாய் கிடைக்கும்படியாக, நாளைய தினம் தன்னை சந்திக்க இருக்கிற சவுலுக்கு என்ன சொல்லணும்னு சொல்லி முந்தின நாளிலே சாமுவேலோடு தேவன் திட்டமாய் பேசினார். இப்படிப்பட்ட வெளிப்பாடுகள் நமக்கு ஆண்டு தருவார். இப்படிப்பட்ட வெளிப்பாடுகள் நம் உடையவர்களாக மாறணும். நாட்களிலே அற்புதங்கள் நடக்கும்படியாக, அதிசயங்கள் நடக்கும்படியாக, தேவனுடைய வலிமையான கிரியைகள் நடக்கும்படியாக எல்லாரும் ஜெபிக்க வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர், நம்மை அழைத்தவர் பரிசுத்தர், நம்மை அழைத்தவர் மாறாதவர். எத்தனை முறை தூரம் போயிருக்கிறோம், எத்தனை முறை ஆண்டை விட்டு விலகி போயிட்டோம். ஆனாலும் தேடி தேடி வந்து நம்மை அழைத்து நம்மை வழியடைத்து வந்திருக்கிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, நாம் இதுவரை ஸ்தோத்திர ஜெபத்தை மட்டும்தான் நம்ம ஏறெடுத்திருக்கிறோம். ஸ்தோத்திர ஜெபத்தினாலே கிருபைகள், கிருபை பற்றி பைபிளில் 2 விதங்களில் கிருபைகள் சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது அவரே நமக்கு தரக்கூடிய கிருபை. எபேசியர் 2வது அதிகாரம் 8வது வசனம். எபேசியர் 2:8. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல. நாம் எப்படி ரட்சிக்கப்பட்டோம் யாருக்கும் சொல்ல முடியுமா? முடியாது. ஆண்டவர் என் மேலே இறங்கினாரு, நான் ரட்சிக்கப்பட்டேன், அதான் சொல்ல முடியும். அதான் கிருபை. அதான் என்னது? கிருபை. இது முதல் கிருபை. இந்த கிருபை நமக்கு இது உங்களால் உண்டானது அல்ல. நானாக பிரயாசப்பட்டு ரட்சிக்கப்பட்டேன், ஊழியம் செய்துருக்கேன்னு சொல்லுவோமானால் அது பைபிளுக்கு விரோதமான ஒரு காரியம். இது உங்களால் உண்டானது அல்ல. இது முதல் கிருபை. நம்ம எல்லாருக்கும் முதல் கிருபையை பெற்றிருக்கிறோம். அதனால தான் இன்றைக்கும் நம்ம ஜெபிக்க முடியுது. அடுத்த கிருபை 2 கொரிந்தியர் 4வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 21வது வசனம். 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம். தேவனுடைய கிருபை விளங்குவதற்கு ஏதுவாக 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 15வது வசனம். தேவனுடைய மகிமை விளங்கணும். தேவனுடைய மகிமை விளங்கணும். இஸ்ரவேல் ஜனங்களை சுற்றிலும் இரவும் பகலும் தேவ மகிமை விளங்கிச்சு. ராத்திரி அக்னி சம்பத்தில் மகிமை, பகலில் மேக சம்பத்தில் அக்னி மகிமை. தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தை பெருகும்படிக்கு இவைகளெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. எபேசியரில் வாசித்தோம். இது உங்களால் உண்டானது இல்லை. ஆண்டவர் முதல் சந்திப்பு நமக்கு கொடுக்கும்போது அவராக நம்மளை தேர்ந்தெடுத்தார். நான் தெரிந்து கொள்ளலை, அவர் என்னை தேர்ந்தெடுத்திருக்கார். எனக்கு தெரியாது எப்படி ரட்சிக்கப்படணும்னு சொல்லி எனக்கு தெரியாது. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். அது முதலாவது கிருபையாக ஆண்டவர் நம்மை சந்தித்தது. அந்த கிருபை எல்லாருக்கும் உண்டு. அல்லேலூயா. இனி அந்த கிருபையில் வளர்வது யாருடைய பொறுப்பு? நம்ம பொறுப்பு. நம்ம எந்த அளவுக்கு அந்த கிருபையில் வளர்கிறோமோ
அந்த அளவுக்கு அடுத்த வசனத்தை வாசிக்கிறோம் 16. எந்த அளவுக்கு அந்த கிருபையில் வளர்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்குள்ள சோர்வுகள்லாம் நம்மளை விட்டு என்ன செய்கிறோம், மாறிடும். வரும் போகும், நம்மளோட அது தங்கி இருக்காது. சோர்வுகள் நம்ம கூட என்ன செய்யக்கூடாது, தங்கியிருக்கக்கூடாது. அது வந்து ஒரு அடி வாங்கிட்டு ஓடக்கணும், சும்மா போகக்கூடாது. என்ன செய்யணும் போகணும், ஒரு அடியோ 2 அடியோ வசமாக வாங்கிட்டு நான் தெரியாத ஆள்கிட்ட வந்துட்டேன், இந்த பக்கமே நான் என்ன செய்ய மாட்டேன், வரமாட்டேன்னு சொல்லி ஓடியே போயிடும். சோர்ந்து போவதில்லை. எங்கள் புறமான மனுஷனானது அழிந்தும் டெய்லி எங்களுக்குள்ள எழுப்புதல் வருது. தினசரி எங்களுக்குள்ள மாற்றம். நேற்று வெள்ளிக்கிழமை ஒரு மாற்றம், இன்னைக்கு சனிக்கிழமை ஒரு மாற்றம், இன்னும் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்னொரு மாற்றம். மாற்றம் எனக்குள்ள வந்துக்கிட்டே இருக்கணும். மாற்றம் வர 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 கர்த்தர் பயன்படுத்தும் கருவியாக நம்ம மாற்றுவார். அல்லேலூயா. அன்பானோட இந்த கிருபையில், முதல் கிருபையிலே நம்ம நின்றக்கூடாது. அடுத்த கிருபையில் எல்லாரும் என்ன செய்யணும், வளரணும். எப்படி வளர முடியும் அப்படின்னு சொன்னால் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி நம்ம என்ன செய்யணும். அல்லேலூயா. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. சுகம் தந்தீரே